விருச்சிக ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் 2025. இதுவரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வந்து தாயார் வழியில் சொத்து, அதாவது அசையும் அசையா சொத்து வகையில் வாங்குவதில் விற்பதில் பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் வாங்குவதில் அல்லது பழுது பார்ப்பதில் இது மாதிரியான பிரச்சனைகள், உயர்கல்வியில் பிரச்சனைகள் எல்லாம் தந்து வந்தார். இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி முடிந்து அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்வதும் கூட அது அவ்வளவு சிறப்பான இடமாக இல்லை. என்னென்ன பிரச்சனைகள்லாம் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்ன்றதையும் யோசிச்சிடலாம். தெய்வ அருளை தடுக்கும், யோகத்தை தடுக்கும், உண்மை இறைவனை விடுத்து மாந்திரிகம், பில்லி, சூன்யம் இந்த மாதிரியான ஒரு தவறான பாதைக்கு அது இட்டு சொல்லும். கவனமாக இருந்துக்கணும். பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளை தரும். அதாவது பிள்ளைகளுக்கு குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் காலதாமதமாகும். கருசிதைவு போன்ற விஷயங்கள் நடக்கும். அதனால் கன்சீவாக இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய உடல்நிலை ரீதியான பிரச்சனை, சேட்டைகளால் மன வருத்தம் அல்லது ஒழுக்க ரீதியான பிரச்சனை, அவர்களுடைய காதலால் குடும்பத்தில் சலசலப்புகள், அவருடைய பழக்க வழக்கங்கள், நட்பு வட்டாரங்களால் சில மனசங்கடங்கள் இவையெல்லாம் வரும். ஆகவே பிள்ளைகளை கண்கொத்தி பறவையாக அடுத்து 2 ஆண்டு காலம் நீங்கள் பார்த்து கொள்வது அது உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான். அவங்களுக்கு நல்லதான்றது ரெண்டாவது. அதனால் அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை பெற்றோராகிய நாம் சங்கடப்படுவோம் என்பதால் அது நாம் பார்த்து கொள்வது நமக்கு நன்மை அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் கணவன் மனைவியிடையே வார்த்தை போர் வேண்டாம். மூத்த சகோதர வழியில் அனுசரித்து செல்லுங்கள். வாக்கில் கடுமை இருக்கும், வாய்க்கு பூட்டு போடுங்கள்.